முளைக்கீரை சமையல் முறை 3 என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து 250 கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முளைக்கீரையை நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வேற கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டிருக்கணும். தேங்காய் பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 ml, பசும்பால் வந்து 250 ml, மிளகு வந்து 2 ஸ்பூனு, கிராம்பு வந்து 5 எடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே மண் சட்டியில் போட்டு கொஞ்சம் வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்காரு. இதை வந்து 8 நாள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா வயிறு தொடர்பான நோய்கள் எல்லாமே வந்து நீங்கி உடம்பு வந்து நல்லா வலுவாகும்னு சொல்லியிருக்காங்க. வயிற்றுல இருக்கக்கூடிய புண் எல்லாத்தையுமே அது நீக்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து குறிப்பு கொடுத்துருக்காரு பாருங்க. 3 முறைக்கு மேல் வந்து ரொம்ப வந்து பேதி ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அந்த அளவை வந்து குறைச்சிக்க சொல்லியிருக்காங்க. 40 வேளை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட சொல்லியிருக்காரு. மெலிந்த குழந்தைகளுக்கு வந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா குளு குளுன்னு வருமா, வயிறு நோய் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை